விஜயின் 40 நாட்கள் பாணி அவர் என்ன அபூர்வ பிறவியா? உதயநிதி சரியான எதிரியா? இது பற்றி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் தமிழக வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத ஒரு தேர்தல். எம்ஜிஆர் கட்சி துவங்கி 5 ஆண்டுகள் கழித்த பின் ஆட்சி பிடித்தார். ஆனால் விஜய் 2.5 ஆண்டுகளிலேயே சாதித்து காட்டியிருக்காப்புல. இது இப்படி இருக்க, தாவேக்கு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிந்திருக்கிறது. எதிர்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு முதல்வர் விஜயும் அவையில் பதிலளித்து முடித்திருக்காப்புல. தாவேக அரசு அமைந்து 40 நாட்கள் நிறைவு செய்திருக்கிறது. 40 நாட்களில் விஜய் அரசின் பாணி என்னவாக இருக்கிறது என்பதை இப்போது கொஞ்சம் அலசுவது சரியா இருக்கும். முதல்வர் விஜய் அடிப்படையில் சினிமா நடிகர். சினிமாவில் 35 ஆண்டுகளை கழித்திருக்காப்புல. சினிமா புகழை மட்டுமே முதலீடாக வைத்து தான் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கார். அதனால தான் மற்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் போன்று திட்டமிட்டு முறையாக பிரச்சாரம் செய்யாத போதும் கூட அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடிந்திருக்கு. அவர் செய்த கொஞ்ச பிரச்சாரம் கூட முழுக்க ஒரு சினிமா படத்துக்குரிய ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களை உள்ளடக்கியதாகவே மக்களை சினிமா வசன பாணியிலேயே ரசிக்க வைக்கக்கூடியதாக இருந்துச்சு. இதை அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் சொல்லும் பதத்தின்படியே விஜயிசம் என்ற வார்த்தையால் கூட அடையாளப்படுத்தி கொள்ளலாம். அப்படி பார்க்கையில் கடந்த 40 நாட்கள் ஆட்சியுமே கூட விஜயிச தன்மைகளை உள்ளடக்கியதாக இருப்பதாகவே பார்க்க முடிகிறது. எனினும் இதில் சரி தவறெல்லாம் தனிப்பட்ட நபர்களின் பார்வைகளில் தான். மே 10ஆம் தேதி அவர் முதல்வராக பதவியேற்ற நாளிலிருந்தே இந்த தன்மையை உணர முடியும். பதவி பிரமாண உறுதிமொழியை எந்த முதல்வரும் மனப்பாடமாக படித்து வந்து எடுத்ததே இல்லை. விஜய் அதை செய்தார். தன்னுடைய படத்தில் நீண்ட பஞ்சு வசனத்தை பேசுவதை போல கைகளை வைத்து கொண்டு ஆவேசமாக சினிமா வாணியில் உறுதிமொழி எடுத்திருக்கார்கள். ஒரு பெரிய போரை சந்திக்க போகும் கதாநாயகன் அதற்கு முன்பாக தனது படைகளின் முன்பு நின்று நரம்பு புடைக்க பேசும் உந்துதல் கொடுக்கும் வீர உரையை போலத்தான் உறுதிமொழியை அணுகியிருக்கார்கள். அதே மாதிரி அந்த பிரம்மாண்ட மேடையிலேயே டேபிளை போட்டு அங்கேயே தனது முதல் கையெழுத்தையும் இட்டிருக்காப்புல. இப்படியான காட்சிகளெல்லாம் முதல்வன் பாணியில் தான் படங்களில் மட்டுமே இதற்கு முன்பு பார்த்துருப்போம். சமீபத்து வரலாற்றில் எந்த முதல்வரும் தன்னுடைய முதல் கையெழுத்தை அத்தனை ஆர்ப்பரிக்கும் கூட்டத்திற்கு முன்பாக இட்டிருக்க மாட்டார்கள். விஜய் செய்யும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு சினிமா தன்மை இருந்து கொண்டே தான் இருக்குது. இதுவரையிலான மரபுகளை உடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அவரின் உடை தேர்வும் அப்படியாகத்தான் இருக்கிறது. இதுவரையில் அரசியல்வாதிகள் என்றால் கரைவேட்டி தான் ஞாபகம் வரும். ஆனால் விஜய் அதை கோட் ஷூட்டாக மாற்றியிருக்கிறார். நவீனமாக மாறுகிறேன் என மற்ற கட்சி தலைவர்கள் செய்த உடைமாற்றங்களை விட விஜயின் உடைமாற்றம் எளிதில் மக்கள் மனதில் பதிந்து விடுகிறது. முதல்வர் என்றால் கோட் ஷூட் போட்ட ஒரு சித்திரம் மக்கள் மனதில் நிழலாடும் நிலையை ஏற்படுத்திவிட்டது. வேட்டி கட்டும் அரசியல்வாதிகள் கட்டாயம் தங்களை அப்டேட் செய்தே ஆக வேண்டுமெனும் நிலைக்கு தள்ளிவிட்டது. விஜயின் வெற்றியில் முக்கிய பங்கு அவரை சுற்றி வகுக்கப்பட்ட வியூகத்திலும் இருக்கிறது. விஜயை ஒரு தெய்வம் போல முன்னிறுத்தினர். அவர் அடிக்கடி வெளியில் வந்து காட்சி கொடுக்க மாட்டார். எல்லாராலும் எளிதில் அணுக முடியாது. அவராக யாரையாவது பார்க்க நினைத்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதே தன்மை இப்போதும் கையாளுகிறார். முதல்வரான பிறகும் அவர் மக்கள் முன்பு அதிகம் தென்படுறது கிடையாது. ஒரு அரசு ஊழியரை போல கான்வாயை கிளப்பி கொண்டு தலைமைச் செயலகம் செல்கிறார். அலுவலக ரீதியாக அவர் வேலையை பார்க்கிறாப்புல. இந்த 40 நாட்களில் அரசு நிகழ்ச்சி என விஜய் தமிழகத்தை தாண்டவில்லை. இடையில் திருச்சி கிழக்குக்கு மட்டும் நன்றி சொல்ல சென்றார். அங்கு பிரச்சார பாணிதான். வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் மக்கள் முன்பு காட்சியளிக்க வேண்டும். அந்த வகையில் இந்த மாதத்துக்கான கூட்டம் திருச்சி கிழக்கு கூட்டம். அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரே ஒரு கூட்டத்தில் மட்டும் வெளியில் தலைகாட்டி மக்களிடம் பேசுவாப்புல. முதல்வரின் நட்சத்திரத்தன்மையும் அவர் மீதான ஈர்ப்பும் குறைந்துவிடக்கூடாது என்பதில் அவரின் வியூகதரப்பு கவனமாக இருக்குது. அதனால தான் மாற்று கட்சியிலிருந்து இணைப்பவர்களை கூட விஜய் நேரில் சந்திக்கிறது இல்லையா. விஜய் நம்மை விட மேலான ஒரு இடத்தில் இருக்கிறார். அவரை நாம் நினைத்த மாதிரியெல்லாம் பார்த்துவிட முடியாது என்கிற வழிபாட்டு மனநிலையை கட்சிக்குள்ள புதிதாக வருபவர்களுக்கும் முதல் பாடமாக கற்றுக் கொடுக்கிறார். முதல்வரின் விஜயிச பாணியை மற்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் கூட கடைபிடிக்க நினைப்பதைத்தான் இன்னும் உற்று கவனிக்க வேண்டியது இருக்கிறது. சிங்கப்பெண் அரசு விழாவில் விஜயின் திரைப்பட பாடல்களை ஒழிக்க விடுகின்றனர் காவல்துறையின் உயர் அதிகாரி. சிங்கப்பெண் ஆளப்போரான் தமிழன் என விஜயின் பாட்டை வாசித்து முதல்வரின் நாயக பிம்பத்துக்கு இன்னும் நெருப்பூட்டி அவரை கவர நினைக்கின்றனர் அதிகாரிகள்.
காவல்துறையினரின் உச்ச அதிகாரிகள் கலந்து கொள்ளும் விழாவில் இப்படி ஒரு நிலையெனும் போதும் விஜயின் புகைப்படத்தை தூக்கி கொண்டு அரசு பள்ளிகளுக்கு போய் குழந்தைகளை சினிமா பாட்டு பாட வைக்கும் தாவேகாவின் நிர்வாகிகள் செய்யும் அடாவடி செயல் நமக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டியதில்லை. நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கையில் விஜய் படங்களின் ஆடியோ லான்ச் பாணியில் குட்டி ஸ்டோரி வாசிக்கிறாப்புல. அந்த உரையை உருவாக்கிய அதிகாரிகள் எந்த மனநிலையில் யாரை ஈர்க்க வெள்ளை அறிக்கையில் குட்டி ஸ்டோரியை சொருகினார்களோ, யார் இதையெல்லாம் அனுமதியெல்லாம் விஜயிச பாணியில் தானாக நடக்கிறது. சட்டசபையில் மேகதாது அணை குறித்து முதல்வர் விஜய் ஒரு வார்த்தையை கூட தன்னுடைய உரையில் பேசவில்லை. அதிலும் ஓர் அரசியல். அவையிலும் திமுக உறுப்பினர்கள் முன்வைத்த எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்த விமர்சனங்களுக்கு மட்டும்தான் முதல்வர் பதிலளித்திருக்கிறார். எடப்பாடி உள்பட தாவேகாவின் கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்டுகள் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்தும் பிரச்சனைகள் குறித்தும் கூட முதல்வர் பேசுறது கிடையாது. இனியும் பேச மாட்டார். ஏனெனில் பேசினால் அவர் இருக்கும் நிலையிலிருந்து இறங்கி விடுவார் என்று நினைக்கலாம். அவர் படங்களைப் போல அவருக்கு நிகரான எதிரிகள் என அவர் நினைப்பவரிடம் மட்டும்தான் மோத விரும்புகிறார். இவையெல்லாம் தான் விஜயிசம். இதற்கு ஈடாக மற்ற எதிர்கட்சியினர் அரசியல் செய்வது அத்தனை எளிது கிடையாது. சட்டசபையின் கூட்டத்தின் முடிவில் முதல்வர் விஜய் ஒரு ஆக்ஷனை செய்தார் பாருங்க. தன்னுடைய படங்களின் இடைவேளையில் வில்லன்களுக்கு எதிராக விஜய் செய்யும் மேனரிசங்களைப் போல அத்தனை பர்ஃபெக்டாக இருந்தது அது. அரசியல்வாதியான பிறகும் சினிமாவளி தன்னிடம் இருக்கும் கமர்ஷியல் வேவுக்களை விஜய் விட்டு கொடுக்கவில்லை. இந்த கமர்ஷியல் தனத்தின் இன்னொரு பெயர்தான் விஜயிசம். இந்த ஆட்சி அதை மையமாக வைத்தும் ஓடிக்கொண்டிருக்கிறது. விஜயை மீறி அவரை தாண்டி ஒரு கமர்ஷியலான அரசியலை கைக்கொள்வது மற்ற அரசியலர்களுக்கு பெரும் சவாலான காரியமாகவே இருக்குதுங்க. ஆரோக்கியமாகவோ இல்லையோ இன்றைக்கு இந்த விஜயிச அரசியல் மைய இடத்தை பிடித்திருக்கிறது. விஜய் முதல்வராக பதவியேற்ற பின் அனைத்து அரசியல் தலைவர்களை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார். இது அனைவரும் அனுசரித்து செல்வது போல் தெரிகிறது. ஆனால் ஸ்டாலின் பழைய பாணியை கையாள போகிறார். அது அவரது நடவடிக்கைகளை புரிகிறது. அதாவது கருணாநிதி எதிர் ஜெயலலிதா, இது சரிபட்டு வருமா? விஜயை எதிர்த்து உதயநிதியை ஸ்டாலின் முன்னிறுத்தினால் எதிர்காலத்தில் திமுகவை காணாமல் போகும் நிலைமை உருவாகலாம். இப்போது தமிழக அரசியலில் விஜயை சுற்றித்தான் சுழர்ந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற விறுவிறுப்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்போதும் ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.